அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல இவங்க கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னிராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. கன்னிராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்கள்ல காலல் நீரா மறைய போகுது. உங்க வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கை மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடைபெற போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்க கையில செல்வாக்கு உயரப்போகுதுங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, நகையெல்லாம் வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கை அருமையா ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்கார நேர்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் விலகி விதி பயனால இழந்த செல்வாக்கு, கௌரவம், சொத்துக்கள், சந்தோஷமெல்லாம் மீண்டும் கிடைக்க போகுது. கிரகங்களின் சூழ்ச்சியும் தசாபுத்திகளும் சாதகமா இருக்கிறதுனால 2026 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு அசுர வளர்ச்சியும் மகிழ்ச்சியான செய்திகளும் உங்களுக்கு வரப்போகுது. கன்னிராசிக்காரங்க இயல்பிலேயே புத்திசாலிகள், எதையும் நுணுக்கமாக ஆராயும் திறன் கொண்டவங்க. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இவங்க கடந்த 2025 சந்தித்த சவால்கள் மன உறுதியை சோதிக்கும் விதமா இருந்துச்சு. ஆனா 2026 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு வாழ்க்கை பெரிய மாற்றத்தை நோக்கி நகரப்போகுது. கடந்த கால திட்டங்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் பிரம்மாண்டமான வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. கன்னிராசிக்காரங்க நேர்மையானவங்க, மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவங்க. ஆனா சில நேரங்கள்ல இந்த உதவி குணமே சிக்கல்ல மாட்டிரும். மற்றவர்களுக்காக பரிந்து பேசி உதவி செய்தாலும் மன உளைச்சல்களும் ஏமாற்றங்களுமே மிஞ்சும். கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவர்களுக்கு தெரியாம மறைக்கிறதுல வல்லவர்களா இவங்க இருக்காங்க. கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லாம இவங்க இருந்திருப்பாங்க. 2026 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு திருப்பு முனையாக உங்களுக்கு அமைய போகுது. சொத்துக்கள், சொந்த பந்தங்கள், நெருக்கமான உறவுகளை நீங்க இழந்திருந்தாலும் இனி நீங்க கவலைப்பட வேண்டாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். வாழ்க்கையில வாழ வேண்டும் என்ற எண்ணமே போயிருந்தாலும் மனசுக்குள்ள இருக்கும் கவலைகள், துன்பங்கள் எல்லாம் நீங்கும். மற்றவர்கள் என்னவோ பண்ணட்டும் என்று உங்கள் லட்சியத்தில் மட்டுமே நீங்க குறியாக இருப்பவர்களா இருப்பீங்க. 2026 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான கும்பம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுது. எதிரிகளை வெல்லும் யோகமாக இந்த யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடன் பிரச்சனைகள், வழக்குகள், நோய்கள் எல்லாம் எளிதாக தீரும். பொருளாதார ரீதியாக அசுர வளர்ச்சி ஏற்படும். சேமிப்பு பல மடங்கு உயரத் தொடங்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கும் கன்னி ராசி இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருக்கிறவர்களுக்கு பதவி உயர்வு, பெரிய பொறுப்புகள் தேடி வரும். புதிய தொழில் தொடங்க முதலீடுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுத்திகளை குத்தி லாபங்களை உயர்த்துவீர்கள். குடும்ப வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள், சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள் அந்யூன்யம் பிறக்கும்.
பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நியாயமான பங்கு உங்களுக்கு கிடைக்குங்க. பிள்ளைகளின் கல்வி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், ஒற்றை தலைவலி, மன அழுத்தம் குறைய தொடங்கும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். அரசு வழியில் வர வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்த சில எளிய பரிகாரங்களை நீங்க செய்யணுங்க. புதன்கிழமை தோறும் பெருமாளை வழிபடுவது, விஷ்ணு சகஸ்நாமம் கேட்பது, பச்சை பயிறு தானம் செய்வது, ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை செய்வது, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர்களுக்கு வடமாலை சாட்சி வழிபடுவது, பசுக்களுக்கு பச்சை புல் வழங்குறது போன்ற பரிகாரங்களை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும். தன்னம்பிக்கையை மட்டும் நீங்க கைவிற்றாதீங்க. 2026 இழந்த நிம்மதியெல்லாம் திரும்ப உங்களுக்கு கிடைக்க போகுது. பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு உங்கள் முன்னேற்றத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. இது கன்னிராசிக்காரர்களுக்கான பொற்காலமா இருக்கு. எதிர்மறை எண்ணங்களை கடந்து நேர்மறையான பாதையில பயணிக்க வேண்டிய நேரமா உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. உங்கள் கனவுகள் ஒவ்வொன்றாக நிறைவேற போகுது. உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு படிப்படியாக கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்குதுங்க. கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க கன்னி ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம், இவங்க எல்லாரும் நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க.
ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க. நம்மளோட கன்னி ராசிக்காரங்க எப்போதுமே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க. ஏன் நான் இவ்வளோ புத்திசாலியாக இருக்கேன், அப்படி நான் புத்திசாலியாக இருந்தும் ஏன் என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலை அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருந்திருக்குங்க. அந்த கேள்விக்கான பதிலை யார்கிட்ட கேட்கணுங்கிறது தெரியாமல் நீங்கள் முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. வாழ்நாள் முழுவதும் கன்னி ராசி காரங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க புத்திசாலித்தனம் இருந்தும் ஏன் முன்னேறாம இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிகமாக யோசிப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி தீர விசாரிக்காம அவங்க சொல்றத பட்டுன்னு நம்பிடுவாங்க. இதுதாங்க இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையே. பண விஷயத்தில் கன்னிராசிக்காரங்களே நீங்கள் சிக்கனமாக இருக்கணும், நல்ல திட்டமிடல் இருக்கணும். நல்லா பணம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் எப்படி பணத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணிடுறீங்க. சேமிப்பு இல்லாமல் போனாலே முடிஞ்சு போச்சுங்க எல்லாமே. பயங்கர பண கஷ்டத்தை நீங்கள் சந்திச்சு அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு, சனி, செவ்வாய் அப்பப்போ அவங்க நேரம் காலம் வரும்போது சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால முன்கூட்டியே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.